வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு. இந்த முறையும் உதயசூரியன் சின்னத்திலேயே மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடும் என கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதி மார்ச் 2வது வாரத்தில் அறிவிக்க வாய்ப்பு. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழுவினர் வரும் 26, 27 தமிழ்நாடு அரசியல் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை. திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சியிடையே வரும் 27ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. இன்று பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த நிலையில் திடீர் மாற்றம். வாலஜா சுங்கச்சாவடி பகுதியில் தவிக தலைவர் விஜய்க்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. விஜய் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு விசிலடித்தும் கூச்சலிட்டும் அட்ராசிட்டி. வரும் 26ஆம் தேதி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வரவுள்ளதாக தகவல். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு, கூட்டணி ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்ப்பு. திமுக அமைத்திருப்பது சுயநலம் சார்ந்த கூட்டணி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேமுதிக மாநாட்டில் துணை முதலமைச்சர் பதவி கேட்டவர் பிரேமலதா எனவும் சாடல். கட்சி போய் சேர்ந்திருக்குது. அந்த அம்மா ஒரு மாசத்துக்கு முந்திய அவருடைய மாநாடு நடத்தினாங்க. அதுல துணை முதலமைச்சர் வேணும் கேக்குது. இது துணை முதலமைச்சர். ஆக இப்படி இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இரண்டாயிரத்தி 21 பாஜகவிடம் லீசுக்கு விட்டிருந்த அதிமுகவை 2026 விற்பனை செய்து விட்டார் இபிஎஸ். திமுக இளைஞரணி மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அதிமுகவை பாஜகவுக்கு அடகு வச்சார். 2021 அதிமுக பாஜகவுக்கு லீசுக்கு விட்டார். இப்போ 2026 அதிமுகவை பாஜகவுக்கு மொத்தமா வித்துட்டார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெஸ்டில் 8000 கோடி ரூபாய் பணம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. குடும்ப ஆட்சி வேண்டுமா, வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா எனவும் கேள்வி. அப்பா ட்ரஸ்டில் இருந்து மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பது மாதிரி பேசிட்டு இருக்காரு. அரசாங்க பணத்திலிருந்து கொடுக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க சொந்த பணத்தை கொடுக்கல. திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு மட்டும் 8000 கோடிக்கு மேல ட்ரஸ்ட்ல பணம் இருக்குது. இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது? எப்படிங்க வந்தது? இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரா? எவ்வளவு பெயிண்ட் அடித்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் முகங்களில் கரியை பூசுவார்கள் என அமித்ஷா குறித்த உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவின் கலவர அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் அனுமதிக்க மாட்டார்கள் எனவும் திட்டவட்டம். தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ற மகத்தான தலைவர் இருக்கின்ற வரைக்கும் பாஜகவுடைய கலவர அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் உள்ள நுழைய விடமாட்டாங்க. போன வர காரைக்காலுக்கு வந்த திரு அமித்ஷா அவர்கள் ஒரு செவுத்துல பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தார். நீங்க எவ்வளவுதான் பெயிண்ட் அடிச்சாலும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய சங்கி கூட்ட முகத்துல கரியத்தான் நிச்சய தமிழ்நாட்டு மக்கள் பூசுவாங்க.
திமுக கூட்டணியில் ராமதாஸ் பாமக இணைவதற்கு விசிக முட்டுக்கட்டையாக இருப்பதாக கூறுவது தவறு. கூட்டணி விவகாரத்தில் திமுகவுக்கு விசிக எந்தவித இக்கட்டையும் உருவாக்கவில்லை எனவும் திருமாவளவன் விளக்கம். திமுகவுக்கு எந்த நெருக்கடியையும் தரவில்லை அல்லது பாமகவை ராமதாஸ் அவர்களின் தலைமையிலான பாமகவை சேர்த்து கொள்ளக்கூடாது என்ற எந்த இக்கட்டையும் திமுகவுக்கு நாங்கள் உருவாக்கவில்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை. புதிய தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளதாக தகவல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக பாம்பன் மீனவர்கள் 12 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தை தடுக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக மீனவர்கள் கோரிக்கை. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக தொடரும் ரயில் தாமதம். செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம், சரியான நேரத்தில் வேலைக்கு செல்ல முடியவில்லை எனவும் வேதனை. லேட்டாக போகுது. இதனால் எங்களுக்கு ஆஃபீஸில் பதில் சொல்லவும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1/4 மணி நேரத்துக்குன்றாங்க, ஆனால் 1/4 மணி நேரத்துக்கு எந்த வண்டியுமே வரதில்லை. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எந்த மாதிரி ட்ரெயினை இவங்க ஷெட்யூல் பண்ணுறாங்க, எந்த மாதிரியாக இவங்க சொல்கிறாங்க, எந்த ஃபீட்பேக்குமே தெளிவாக எங்களுக்கு கொடுக்கறதில்ல. இது ரயில்வே நிர்வாகம் பார்த்து எங்களுக்கு சீக்கிரம் வேலைக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா வழிவகையும் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முடிமாற்று அறுவை சிகிச்சை குறித்து போதிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். தகுதி வாய்ந்த தோல் மருத்துவர் அல்லது பயிற்சி பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் மட்டுமே மேற்கொள்ள தமிழக அரசு அரசாணை. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழப்பு. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நாளை வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,18,880 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை போல் வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அதிர்ச்சி. திருப்பத்தூரில் கிரிக்கெட் உபகரணங்கள் வாங்குவதற்காக மாணவ மாணவிகளுடன் பல மணி நேரம் காத்து கிடந்த பெற்றோர். அமைச்சர் பெரிய கருப்பன் இரவு 8 மணியாகியும் வராததால் ஏமாற்றத்தோடு வீடு திரும்பியதாக பெற்றோர்கள் கொந்தளிப்பு. எந்த ஊரு? ஆவடி அடுத்த திருமுல்லை வாயிலில் ஆன்லைன் மூலம் வாங்கிய சாக்லேட் சாப்பிட்ட சிறுமிக்கு உடல்நலக்குறைவு. காலாவதி தேதி உள்ளிட்ட விவரங்களை கவனமாக சரிபார்க்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. ஓடிபி, ஆதார், வங்கிக் கணக்கு தகவல்களை யாருடனும் பகிராதீர்கள். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. டெல்லியில் நடந்த செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாடு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றங்களால் உலக தலைவர்கள் ஈர்க்கப்பட்டதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய அஞ்சல் துறையின் 38 கோடி சேமிப்பு கணக்குகளில் ரூபாய் 22 லட்சம் கோடி உள்ளது. மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தகவல்.
உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. 76 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்ந்தது இந்திய அணி. தென்னாப்பிரிக்காவிடம் 76 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா தோல்வியடைந்தது குறித்து ரசிகர்கள் விமர்சனம். இந்திய அணியின் பேட்டிங் மிகவும் மோசமாக இருந்ததாக கவலை. நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க சட்டென ஆஃப் ஆன லைன். கோவை செய்தியாளர்கள் சந்திப்பில் கலகலப்பாக பேசிய நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். எனக்கா எப்போ பண்ணலாம்? நல்ல முகூர்த்தம் சொல்லுங்க. அடுத்தது நல்ல மாப்பிள்ளையும் காட்டுங்க. உங்க ஊர்ல எந்த ஊர்? நீங்க மேட்டுப்பாளையமா கோயம்புத்தூரா? மேட்டுப்பாளையம் நல்ல பசங்க இருக்காங்களா? போச்சு, என்னடா பசங்க அப்போ நல்ல பசங்க இல்லையா? கரெக்ட் வந்துருச்சு. அப்படியா? ஓகே. அப்போ வந்து ஒரு நல்ல சகுனம்னு வச்சுக்கலாம் அப்படின்னு. அபுதாபியில் கார் ரேசியில் ஈடுபட்டு வரும் நடிகர் அஜித்குமார். அஜித் சந்தித்தது குறித்து வியப்புடன் தனது அனுபவத்தை பகிர்ந்த இயக்குனர் வெங்கட் பிரபு. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஓட்டுறாருங்கிற போது வந்து இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பயமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் அஜித் சார் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டேன். இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து இது நான் சொல்கிறது தான் வந்து ஆக்சுவலி ஒரு 10% கூட கிடையாது. ஏன்னா அதை விட அந்த இடத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.